all. Today we'll be looking at the crash course for TNPSC Group 1, Group 2, Group 4 and EMO exams. மொத்த சிலபஸ் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சிலபஸோடைய கம்ப்ளீட் டைமென்ஷன், சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால என்ன இஷ்யூஸ் இருக்கு, சிலபஸ் வந்துட்டு இதனால வந்து யாருக்கு பாதிப்பு, யாருக்கு நன்மை, அப்புறம் இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால வந்துட்டு எல்லா விஷயமும் தள்ளி போய் போஸ்ட்போன் ஆகிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இதனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு, இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் செஷன் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறது. ஸோ கவனமாக கேளுங்க. செஷனோட கடைசியில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் pay your complete attention and make this session 100% worthy one. Okay? Anyways, இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 2019ல குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸையும் சிலபஸையும் மாற்றினாங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதனால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி குரூப் 2A தனியா இருந்துச்சு, குரூப் 2 தனியா இருந்துச்சு. ரெண்டுக்கும் தனித்தனியா எக்ஸாம்ஸ் வந்தது. குரூப் 2A அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரூப் 2 அசிஸ்டன்ட், அதுதான் அதோட குரூப் 2A ஃபுல் ஃபார்ம். குரூப் 2 அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்க நீங்க குரூப் 2 போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தாசில்தார், பிரேக் இன்ஸ்பெக்டர், டிஆர்ஓ இந்த மாதிரியான போஸ்ட், அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்லாம் தான் வந்துட்டு குரூப் 2ல வந்தது. குரூப் 2Aல என்னன்னா இந்த போஸ்டிங்லாம் அசிஸ்டன்ட்ஸ், தாசில்தார் அசிஸ்டன்ட், அதாவது டெபுட்டி தாசில்தார், அந்த மாதிரி இதுல தான் வந்துட்டு இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னாக்கா அசிஸ்டன்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெல்த், இந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்தது. ஓகே, ஸோ குரூப் 2 லாஸ்ட் இயர் 2019 என்ன பண்ணாங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றினாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருந்தால் நான் இப்போ சொல்கிறேன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இது இருக்கு அப்படின்றது வந்துட்டு போகிறது தான். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல்ட் ஆன். இப்போ ஆடியோ கிளியரா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்காப்பா? ஓகே, கிளியரா இருக்கு சார். ஓகே ஃபைன், சாரி. ஸோ 2019ல குரூப் 2 பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஸ்கீம் மாற்றினாங்க. எப்படின்னா ரெண்டு எக்ஸாமையும் ஒரே எக்ஸாமை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சார் இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017ல ஒரு மேஜர் விஷயம் நடந்தது. இது நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னா 2017ல நம்மளுடைய உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் நம்ம மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களுடைய தூண்டுதல்னால வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, டிராஃப்ட் கமிட்டி ஃபார் ரீஇவாலுவேட்டிங் த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ நம்ம பார்க்குற எல்லா சேஞ்சஸ்க்குமே காரணம் இந்த சிலபஸ், ஸ்கீம், புக்ஸ் மாற்றினது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கமிட்டியோட தான். இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீட்ல வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் பாஸ் ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் என்சிஆர்டி புக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அதோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி இந்த மாதிரி எஸ்எஸ்சி இந்த மாதிரி சென்ட்ரல் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கால் ஃபார் பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் சார் எஸ்மா, எஸ் சார், கடைசியா சொன்ன 2-3 சென்டென்ஸ் அது ரிப்பீட் பண்ண முடியுமா? Yeah, I'll repeat. Please mute your device. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி ரயில்வேஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு.
அந்த மாதிரி புவரா இருந்ததுனால அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய புக்ஸ், நம்மளுடைய சமச்சீர் புக்ஸோட குவாலிட்டி பத்தல அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல புது டெக்ஸ்ட் புக்கை வந்துட்டு டிவைஸ் பண்ணுங்க. அந்த டெக்ஸ்ட் புக் எல்லா வகையிலும் என்சிஆர்டிக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதை விட பெட்டரா வந்து நம்ம புக்ஸ் வந்துட்டு குவாலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு புக்ஸை வந்துட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு ஹெட் தான் வந்துட்டு டாக்டர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர். 2017 இது நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அந்த கமிட்டியோட டிராஃப்ட், அந்த கமிட்டி கீழே வந்துட்டு டாக்டர் சங்கர சரவணன் சொல்லிட்டு அவர் வந்து என்னுடைய யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷன்ல வந்து எனக்கு கைடு வரும். நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி இது பண்ணப்போ இன்டர்வியூ போன டைம்ல டாக்டர் சங்கர சரவணன் அவர் தான் வந்துட்டு இந்த கமிட்டிக்கு உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு கீழே வந்துட்டு டிராஃப்டுக்கு ஹெட்டா இருந்தவர். ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வழிகாட்டுதலுக்கு கீழே இந்த மொத்த டெக்ஸ்ட் புக்கையும் மாத்துறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸோடைய ஸ்கீம்ஸ், கொஸ்டின் பேப்பர் இது பண்றது, இன்டர்வியூ பேட்டர்ன், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அடிப்படையிலேயே நிறைய மாற்றங்கள் செய்யணுன்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. நோ ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே ஒரு பாடி வந்துட்டு அது வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்துட்டு அந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் இமீடியட்டா. இப்போ அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர் நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன காரணம்னா, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி செமினார்ல வந்துட்டு இங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் நான் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல. ஏன் சார் நிறைய நியூஸ்ல பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் ஃப்ராடு, எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் சேஸ் பண்ணது, குரூப் 2A ஃப்ராடு, இந்த மாதிரி நிறைய குரூப் 4 ஃப்ராடு, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் மாட்டுறாங்க. எப்படி சார் குரூப் 2க்கெல்லாம் நாங்க படிக்கிறது, எங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும், எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா, அப்போ இதெல்லாம் படிக்காம வேற ஏதாவது பண்ணலாம் இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்ன பதில் இதுதான். எப்போ ஒரு விஷயத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் வெளியே வந்து மாற்றுறாங்களோ நிறைய பேர், அப்போ அந்த இடத்துல ஹெட்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும், ஒரு ஜுடிஷியரி ஆகட்டும், இல்லை எந்த ஒரு பாடி ஆகட்டும், எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, யார் மேலேயும் கேஸ் இல்லை, எல்லாரும் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆர் அதோடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா கண்டுக்கலன்னு அர்த்தம். அப்போ டிஎன்பிஎஸ்சி பத்தின நிறைய ஸ்கேம்ஸ் வந்துட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே அங்க இருக்கிறவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சிபிசிஐடிக்கு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கொடுத்ததுனாலதான் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் வில்ல வந்து காட்டினாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுமே வந்துட்டு நீங்க யார் மேல தப்பு இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி நம்ம அந்த டைம்ல பண்ணாங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் டாக்டர் சங்கர சரவணனுடைய குழுகள் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மாத்திட்டாங்க. அப்போ 2019 ஆக்சுவலா வந்துட்டு 2018 டெக்ஸ்ட் புக் மாத்தினாங்க. 2019 கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக், அதாவது 2018 வந்துட்டு 3 கிளாஸ் மட்டும் மாத்தினாங்க, 6th, 9th, 11th. 2019 பாத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் டெக்ஸ்ட் புக் மாத்திட்டாங்க. 2019 எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் டெக்ஸ்ட் புக் மாத்தின உடனே என்ன ஆயிடுச்சு, டிஎன்பிஎஸ்சியோட அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற ஸ்கீமையும், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற பேட்டர்னையும், சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குற வெயிட்டேஜ், இது எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. இந்த செமினாரோட ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டே இதை டிஸ்கஸ் பண்றதுதான். இப்போ நீங்க கவனிக்கலாம், குரூப் 2, குரூப் 4 இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்கு தெரியும். குரூப் 4லயும் சரி குரூப் 2லயும் சரி லாங்குவேஜ் பேப்பர் 100 கொஸ்டின் இருக்கும், ஜிஎஸ் பேப்பர் 100 கொஸ்டின் தான் இருக்கும். ஏன் அந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு 100 கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 10th, 11th, 12th வந்துட்டு தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 2ல லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் கொடுப்பாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்.
100 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான். அப்போ ஜிஎஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்த அத்தனை சப்ஜெக்டும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் கம்பேரிட்டிவ்லி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜுக்கு, 100 கொஸ்டின் மற்ற எல்லா சப்ஜெக்டும் கலந்து. அப்போ இதுல என்ன தெரியுது, எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்துட்டு சும்மா ஏதோ ஃப்ளூக்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சதை வச்சு எழுதினா கூட ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரைகுறையா படிச்சுட்டு போனா கூட. லாங்குவேஜ் மட்டும் ரொம்ப பக்காவா ப்ராப்பரா உட்காந்து எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 மந்த் தரவா எல்லா புக்கும் படிச்சுட்டா அந்த பையன் வந்து 100க்கு 197-98 கொஸ்டின்ஸ்க்கு மேல கரெக்டா போட்டுட்டாங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிற வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அப்போ இந்த ஒரு பிரச்சனைகள் ஏன், எதனால, அதாவது இதுக்கு காரணம் என்ன, ஏன் லாங்குவேஜ்க்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இவ்வளவு நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது நிறைய வந்துச்சு. ஏன் டிஎன்பிஎஸ்சி லாங்குவேஜுக்கு போய் இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, அதனால என்ன யூஸ் இருக்கு? லாங்குவேஜ் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்ல. லாங்குவேஜ் தெரியாம வந்துட்டு எந்த ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸரும் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் லெவல் இருக்கு. அது 100 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ், 100 கொஸ்டின்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்டும் அப்படின்னும் போது அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒருதலைபட்சமான ஒரு இது. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான் மாத்திருக்காங்க இப்போ 2019ல. குரூப் 2 அண்ட் குரூப் 2A தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ குரூப் 2 குரூப் 2Aல என்ன பண்ணாங்க, லாங்குவேஜ் பேப்பரை கம்ப்ளீட்டா தூக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு தமிழ்ல மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ், தமிழ் லிட்ரேச்சர், இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் பத்தின இது, அப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னாக்க அறக்கருத்துக்கள், ஓகேங்களா, ரூல் ஆஃப் லா பேஸ்டு கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இந்த அறம், திருக்குறள் அறம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க ரெண்டு பேத்துக்கும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கும் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கும். நீங்க இதுக்கு எதிராக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சென்னையில போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி கமிஷன் முன்னாடி போய் நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இதுல ரொம்ப தீவிரமா கலந்துக்கிட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் சரி, நம்ம மற்ற காலேஜஸ்லயும் நான் செமினார் எடுத்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கும்போது இந்த போராட்டம் எல்லாம் கரெக்டா தப்பான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க, கரெக்ட் சார், டிஎன்பிஎஸ்சி எப்படி இப்படி ஒருதலை பட்சமா மாத்தலாம், அப்போ கிராமப்புறத்துல இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட மாட்டாங்களா, லாங்குவேஜை தூக்கிட்டாங்கன்னா. ஆக்சுவலா இந்த ஸ்கீமோட ஒரு பேசிக் ஐடியாவே டவுன்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச பசங்க அதிகமா பாஸ் பண்ணி போயிடுறாங்க, எல்லா பக்கமும் இங்கிலீஷ் சிலபஸும் கம்மியா இருக்கு. தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்க, தமிழ் மீடியத்துல கிராமப்புறத்துல கோச்சிங் சென்டர் வசதிகள்லாம் இல்லாம இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு ஐடியால தான் இதை பண்ணது. ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு விவரமே புரியாம ஒரு 10 பேர் முன்னாடி போனா பின்னாடியே வந்துட்டு நம்ம ஒரு ஃபிளாக் ஆஃப் ஷீப்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம எதுக்கு போராடுறோன்னே தெரியாம போராடிட்டு இருந்தோம், இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பல்சரி தமிழ் 30 மார்க் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சிருந்தாங்க மெயின்ஸ் பேப்பர்ல. இந்த போராட்டத்துக்கு அப்புறமா சரி ஏதாவது ஒரு ரிலீஃப் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அந்த கம்பல்சரியை தூக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயம், தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழே தெரியாம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு எடுத்து இங்கிலீஷ் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணி போன டிஎன்பிஎஸ்சி ஆபீசர்ஸ் இனிமே போக முடியாதுன்றதுக்கு ஒரு செக் வச்சது. இப்போ நீங்களாம் நிறைய பேர் போராட்டம் பண்ணி அதை தூக்கிட்டாங்க. இப்போ அந்த ஒரு இதே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்துக்கு போராடுறதுக்கு முன்னாடி, கருத்து சொல்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதுக்கு உள்ள போய் புரிஞ்சுக்குங்க, அதோட ஆழமான விஷயம் என்ன, கவர்மெண்ட்ல இருந்து வர்ற எல்லாமே தப்புன்னு நீங்க ஒரு கண்ணோட்டத்தோட போனீங்கன்னா எங்கேயுமே போய் ரீச் ஆக முடியாது. நீங்க அப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸா போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸை மக்களுக்கு கொண்டு போய் நல்ல விதமா சேர்த்தக்கூடிய ஒரு பாலம் தான் நீங்க பியூரோகிராட்ஸ். புரிஞ்சது இல்லையா? அப்போ 2019ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ எல்லா குரூப் 1லயும் அதே மாதிரி சிலபஸ் மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா. இனி அடுத்து வர குரூப் 4லயும் கண்டிப்பா மாத்திடுவாங்க. ஏஓக்கு மாத்துவாங்களான்னு எனக்கு ஏஓ கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்ப எனக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஏஓ படிச்சுட்டு இருந்த பசங்க, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு. அப்போ கண்டிப்பா மாத்துவாங்க 100%. இனிமே தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸ்லயும்
ஜிஎஸ் பேப்பர் சிலபஸ் இதுதான். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா இதே மாதிரி உங்களை மாதிரியே வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்துட்டு ஜனவரியில பிப்ரவரியில எக்ஸாம் வந்தது. அவங்களும் உங்களை மாதிரி தான், அக்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி. ஒரு பேப்பர் அவங்களோட ஹெல்த் வெட்டினரி பேப்பர் பார்ப்பாங்க, இன்னொரு பேப்பர் ஜிஎஸ் படிப்பாங்க 100 மார்க்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் சேம் சிலபஸ் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியாச்சு, சப்ஜெக்டும் போயாச்சு. அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பரும் நாங்கள் பார்த்தோம், கொஸ்டின் பேப்பர்லாம் பக்காவாக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டி. அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் சிலபஸ் மாறும். இது வந்து இப்போ நான் சொல்றது அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். ஏஓ, ஹெச்ஓ, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஏஓ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க. சரி, இப்போ நான் இன்னைக்கு நம்மளோட கோர்ஸ் எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறேன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ ஸ்மால் ப்ரெசன்டேஷன் ஃபார் யூ கைஸ் டு சி. நீங்க கொஞ்சம் அந்த ப்ரெசன்டேஷனை பாருங்க. ப்ரெசன்டேஷனோட முடிவில் உங்களுக்கு நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். கொஸ்டின்ஸ்க்கான டைம் தரேன். கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு 1 by 1 கேளுங்க. எல்லாரும் ஒரே டைம்ல பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஒருவேளை செஷன் வந்துட்டு ஒரு 10 minutes இன்க்ரீஸ் ஆனா கூட பரவாயில்ல. என்னுடைய ஃபோக்கஸ் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். அதனால செஷன் முன்னாடி இழுத்துச்சுன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ வில் பி ஹியர் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்களே, இது ஒருவேளை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கலன்னா கூட பரவாயில்ல. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் தமிழ் வழி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் தான் நாங்கள் 2 வருஷமா மேலே பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஸோ கோர்ஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்ல வந்துட்டு இம்மீடியட்டா வந்துட்டு வி ஆர் டிரான்ஸ்லேட்டிங். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்க பே பண்ணி சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு தமிழ் மீடியத்தில் நடத்த மாட்டாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நடத்துவாங்கன்ற அந்த ஒரு கவலை வேண்டாம். ஒவ்வொரு கோர்ஸ்லயும் தமிழ்ல எடுக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும், அந்த கோர்ஸ் ஷெட்யூல், கோர்ஸ் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா தமிழ் வழியில படிக்கிறவங்க டவுட் கிளியரன்ஸ்க்காகவே ஒரு நாள் ஃபுல்லா தனியா உங்களுக்கும் டைம் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நான் இதுக்கு எதுக்காக இப்போ நான் முன்னாடியே சொல்றேன்னா, நிறைய தமிழ் வழி மாணவர்கள் இந்த கொஸ்டின்ஸ் கேட்காம விட்டுட்டீங்கன்னாக்க இந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ணாத மாதிரி ஆயிடும். அதனாலதான். ஓகே, ஸோ ஐ கெட் இன்சைட் த பிரசன்டேஷன் நவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் see the screen now. Okay, so எல்லாருக்கும் presentation தெரியுதாப்பா? Can you see it? Yes sir, we can see it. Yeah, okay, please. Yes sir. Okay, unmute பண்ணிக்கோங்கப்பா. Sorry, mute பண்ணிக்கோங்க. So this is my presentation slide. I mean, இந்த கிராஷ் கோர்ஸோட பேரே வந்துட்டு நான் என்னன்னு வச்சிருக்கேன்னா, முதல் முயற்சியில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு. எதனால அப்படி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெயினா வந்துட்டு உங்கள பல பேர் 90% பீப்புள் முதல் முயற்சி தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதா இருக்கு. ஸோ மெயின் விஷயம் என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், சாரிப்பா, கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா இந்த ஜூம் வந்துட்டு எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இது. ஸோ ஐ எம் ஆக்சுவலி ட்ரைங் டு கெட் அ ஹோல்ட் ஆஃப் இட். அடிக்கடி சில ஸ்கிரிபிள் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கு.
ஓகே, ஸோ இந்த பிரசன்டேஷன் நான் ஏன் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு நான் முதல் முயற்சியில் வெற்றி பெறுவது எப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்துட்டு ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, உங்களில் பல பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க, ஃபைனல் இயர்ஸ் இல்லைனாக்கா பிஜி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருக்கிறவங்க, இல்லை பிஜி செகண்ட் இயர்ஸ்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துட்டு நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ் தான் இது. ஓகே, இந்த கோர்ஸோடைய கம்ப்ளீட் இது வந்துட்டு நாங்க அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். எனிவேஸ், இந்த கோர்ஸோட முடிவில் நீங்க நான் சொல்ற சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கணும். அதாவது இந்த கோர்ஸோட முடிவுலனாக்க, இந்த இன்ட்ரடக்ஷன் செமினாரோட முடிவில் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கணும், இல்லை உங்களுடைய பிரெயின்ல வந்துட்டு சில விஷயங்கள் புகுத்தி இருக்கணும்ன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்லைடையும், அதே மாதிரி தான் இந்த ஸ்லைடையும் வந்துட்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரெசன்டேஷனையும். ஸோ லெட் மீ சி இது எந்த அளவுக்கு நம்மளால பாசிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, எனிவேஸ், ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் அப்ரோச் பண்ற விதங்கள், சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறது, அந்த சிலபஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். சிலபஸ் சேஞ்ச் ஆனதை பத்தி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஹிஸ்டரி என்ன அப்படின்றது. ஸோ அந்த சிலபஸ் சேஞ்சை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து காமன் டவுட்ஸ் அண்ட் மித்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் டைம்ல வந்துட்டு நான் உங்களுக்கு நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் டைம்ல வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் காமனா இருக்கிறது. வித்துனாக்க டிஎன்பிஎஸ்சினா இப்படிதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர வந்து இது பண்றேன். அது கிளியர் பண்றதுக்கு மித் பஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளியர் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதாவது இத்தனை புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மித்தை. ஓகே, செகண்ட் திங் என்னன்னா, தேர்ட் திங் என்னன்னா, ஷார்ட் கட்ஸ், ட்ரிக்ஸ், சீட் கோட்ஸ், இதெல்லாம் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ல என்னால ஷார்ட் கட்ஸ், ட்ரிக்ஸ், சீட் கோட்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிடலான்னு. பட் அது என்னால இந்த ப்ரெசன்டேஷன்ல எந்த அளவுக்கு முடியும்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, சரி, இப்போ going to the next slide. Can you see the next slide, friends? No, sir. No, sir. No, sir. Okay, please hold, please hold. Yeah, okay, so can you see it now? Yes, sir. Okay, இது ஒரு brief presentation by ஒரு brief photo session மாதிரி எங்களோட இன்ஸ்டிடியூட்டோட இப்போ வரைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க, சாரி மியூட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்றவங்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப நாய்ஸியா இருக்கு, எங்களால சொல்ல முடியல. ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல இடையில ஸ்கிரிபிள் ஆகுது, இடையில பிரச்சனை ஆகுது. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆன்லைன்ல வந்துட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது பிரச்சனையா இருக்கும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் பெட்டராக கொடுக்கறதுக்கு. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் மன்னிக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடு வந்துட்டு எங்களுடைய ஜேர்னி இது வரைக்கும் ஆரி சக்ஸஸ் பாயிண்ட் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், எங்கெங்கே போயிருக்கோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஜேர்னி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட். எல்லாரும் இட்ஸ் வெரி காமன் இல்லையா, ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா, பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ அதுக்கான ஒரு இதுதான். எனிவேஸ், மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடா. ஓகே, ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ஓவரால் கம்ப்ளீட் இதுதான். நான் ஏன் இதை மட்டும் கொடுத்துருக்கேன், ஏஓ பசங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கோவம் வரலாம், சார் என்ன சார் ஏஓ கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, இது வந்து ரெகுலரா வருஷம் வர்ற எக்ஸாம்ஸ் மட்டும் நான் அப்படி கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ரெகுலர். ஏன் இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் குரூப் 1 குரூப் 2 இந்த இதை மட்டும் வந்துட்டு நான் முன்னாடி காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த குரூப் 1 சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ற கூட்டங்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு வேற எதுவுமே இல்லாம இதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்களே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்துட்டு
இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கீம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன இதுன்றது இப்போ பார்க்குறோம். குரூப் 1 பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இது வந்து முன்னாடியே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படிதான் இருக்கு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய மாத்திருக்காங்க. அதாவது முதல்ல வந்துட்டு சம்பந்தமே இல்லாம அக்பர் எந்த வருஷம் பிறந்தாரு, எந்த வருஷம் செத்தாரு, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது நான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்து நிறைய தடவை திட்டிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம், இதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒழுங்கா யூபிஎஸ்சி படிங்கன்னு சொல்லிட்டு திட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, ஒரு பியூரோக்ராட்டா வர்றவனுக்கு அக்பர் எந்த வருஷம் செத்தாரு, இல்ல அப்துல் கலாம் எழுதின புக்கு பேர் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்போ இதே வந்துட்டு இந்த வருஷத்துல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி மாத்திருக்கு, நான் வெட்டினரி சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தேன் ஸ்கீம் மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்குன்னா, அக்பரோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் என்ன, அக்பரால எப்படி அவ்வளவு சக்சஸ்ஃபுல் எம்பரரா இருக்க முடிஞ்சது, முகல்ஸ்ல இருக்கிறதுலே பெட்டர் எம்பரரா இருக்க முடிஞ்சது. தம்பி யாரோ மியூட் பண்ணாம இருக்கீங்கப்பா, கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க டிவைஸை ப்ளீஸ். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, ஸோ அப்போ இப்போ புதுசா வரக்கூடிய அந்த ஸ்கீம்ல வந்து கொஸ்டின்ஸ் குரூப் 1ல எப்படி கேட்குறாங்கன்னா, அக்பரோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கு, அக்பரின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் என்ன, ஓகே அக்பர் எப்படி வந்துட்டு மத நல்லிணக்கத்தை தூண்டுறாரு, எப்படி அவரால் அது முடிஞ்சது, ஹிந்துஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு 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 மனுஷனா வந்துட்டு ஒரு ரூலரா வந்துட்டு ஒரு முஸ்லீம் ரூலரா இருந்தாலும் எப்படி அவரால் அதை பண்ண முடிஞ்சது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட் வருது. சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம், அதுலயும் அக்பர் பத்தி தான் கேட்கறாங்க, இதுலயும் அக்பர் பத்தி தான் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும்னா அக்பர் காலத்துல மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, டாக்ஸ்னா என்ன, அக்பர் காலத்துல வயல்வெளிகள் எப்படி இருந்துச்சு, ஏழை விவசாயிகள் எப்படி இருந்தாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுற டாக்ஸ் எப்படி இருந்தது, ஜிசியானா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரியாம சும்மா ஒரு 4 புக்கு அப்படியே எடுத்து மேய்ஞ்சிட்டு போய் நீங்க படிக்க முடியாது, எழுத முடியாது எக்ஸாம். ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் வரைக்குமே டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஒரு சிலபஸ் ஆர் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அந்த மாதிரி தான் இருந்தது. கொஸ்டின் செட் பண்ணும்போதே வந்துட்டு ரொம்ப காமெடியாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்களே நிறைய ஓட்டியிருக்கோம். ஓகே, எனிவேஸ், ஸோ குரூப் 1 பத்தி நான் சொல்லிட்டேன் இல்லையா, 3 ஸ்டேஜ், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. ஓகே, ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இப்போ அடுத்த ஸ்லைட்ல வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து குரூப் 2A அண்ட் குரூப் 2. நான் உங்களுக்கு இந்த செஷனோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுமே வந்துட்டு நம்ம இந்த வருஷத்துல இருந்து ஒன்னாக்கிட்டாங்க. அப்போ குரூப் 2 அசிஸ்டன்ட் சார் ரெண்டும் வேற வேற போஸ்ட், வேற வேற சேலரி, வேற வேற பவர், எப்படி சார் ஒன்னாக்கிட்டாங்க, ஒரே எக்ஸாம் வச்சு எப்படி எடுப்பாங்க? அதாவது குரூப் 2A நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னாக்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்கு. ஆனா குரூப் 2ல பாத்தீங்கன்னாக்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு 3வது ஸ்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இந்த குரூப் 2A-க்கும் குரூப் 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரி, அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் குரூப் 4 அண்ட் VAO. ஆக்சுவலி 2017 வரைக்கும் வந்துட்டு குரூப் 4ம் VAO-வும் தனித்தனியா கால் ஃபார் பண்ணிட்டு இருந்தாங்க. குரூப் 4 போஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டைபிஸ்ட், கிளர்க்கு, இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சர்வேயர், இந்த மாதிரி. VAO-ல பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது ரெண்டு எக்ஸாமும் தனித்தனியா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷத்துல இருந்து 2017ல இருந்து குரூப் 4 அண்ட் VAO ரெண்டையுமே வந்துட்டு ஒரே காமன் எக்ஸாமா கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முயற்சி. இதுல வந்துட்டு ஒரே ஸ்டேஜ் ப்ரிலிமினரி மட்டும்தான், அதாவது ரைட்டிங் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கு. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் 100, GS 100. இந்த வருஷம் அதுவும் மாத்துவாங்கன்னு நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா லாங்குவேஜ் வந்துட்டு இது வரைக்கும் இருந்த எல்லாத்துலயும் இப்ப எடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல முதல்ல, குரூப் 2, குரூப் 2A எல்லாத்துலயுமே. ஸோ இதுலயும் மாத்திடுவாங்க அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். லாங்குவேஜ் மாத்தலைன்னா ஈஸி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நீங்க ஸ்கூல்ல படிச்ச தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு பண்ணிடலாம். லாங்குவேஜ் மாத்தினா மட்டும்தான் கொஞ்சம் காம்படிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் மீன்ஸ் நாலேஜுக்கான போட்டி அங்கதான் ஆரம்பமே ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், எவ்வளோ மார்க் இருக்கு, எவ்வளோ ஷேர் இருக்கு, அதெல்லாம் அப்படின்றது. ஓகே,
Sorry students, கொஞ்சம் அந்த Zoom ரெடி ஆகிறதுக்கு டெக்னிக்கல் ஸ்னாக் ஆயிருக்கு. So we are having that problem now. It will be soon rectified. சரி, அந்த மார்க் வைஸ் செக்ஷன் வைஸ் இது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் பண்றேன். இந்த குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு ஏவோ பசங்க கடுப்பாயிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கான ஒரு இதுதான் இது. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள், நீங்க இந்த ஜிஎஸ் கோர்ஸ் படிச்சீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்க போற அந்த கிராஷ் கோர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க உங்களால வந்துட்டு நல்லா எழுத முடியும் எக்ஸாம். குரூப் 1A அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அது வந்து ஆக்சுவலி குரூப் 1 போஸ்ட்பா. டெப்டி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர்ன்றது வந்துட்டு உங்க ஐஎஃப்ஓஎஸ் எழுதி வர்றவங்களுக்கு அசிஸ்டண்டா வருவாங்க. ஐஎஃப்ஓஎஸ் வந்துட்டு சப் கன்சர்வேட்டர், சீஃப் கன்சர்வேட்டர், டெப்டி கன்சர்வேட்டர் மாதிரி வரும். குரூப் 1A வந்துட்டு அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஓ அக்ரி ஆஃபீஸர். நிறைய ஏஓ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, ஏஓக்கான ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் இதை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கு, ஏஓ அக்ரி பேப்பர் ஒன்று, ஜிஎஸ் பேப்பர் ஒன்று. ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ் பேப்பருக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, ஜிஎஸ் பேப்பருக்கு தான் காம்படிஷனும் டஃப்பாக இருக்கும். ஸோ அது நல்லா பண்ணுறவங்க ஏஓ பாஸ் பண்ணுறதும் ஃபெயில் ஆகுறதும் வந்துட்டு அந்த ஜிஎஸ் பேப்பர் தான் டிசைட் பண்ணும். அதனால ஏஓ ஓகே. அடுத்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எக்ஸாம் எழுதுவாங்க. இது இப்போ வருஷம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்டர், இதெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. பட் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் வந்து குரூப் 2 ரேங்க், ரேஞ்சர் போஸ்ட், வனச்சரகர்னு சொல்லுவாங்க, அதுதான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் சர்வீஸ், குரூப் 3 சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, குரூப் 6 சர்வீசஸ்ன்னு கூட ஒன்று வந்துச்சு, ஆனால் அது இப்போ இந்த வருஷம் இல்லை. ஓகே, எனிவேஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம், அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ் பேப்பர் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஜிஎஸ் பேப்பருக்கான ஒரு கோர்ஸ் தான் இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற கோர்ஸ். அதை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மூணுக்கும் காமனாக வந்துட்டு பேட்டர்ன் இந்த மாதிரி தான் மாற்றிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெருசாக வந்துட்டு நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஓகே, பாருங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அது ப்ரிலிம்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கு மெயின்ஸ்ல இருந்து அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 750 மார்க்ஸு, 100 வந்து இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலி 850 மார்க்ஸ் வரும். 3 பேப்பர் இருக்கு, GS1, GS2, GS3 அப்படின்ற மாதிரி. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சேஞ்ச், மெயின்ஸில் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தம்பி புதுசாக ஜாயின் பண்ணவங்க தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்கப்பா உங்கள் டிவைஸை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஸ்டர்ப் ஆகும், கேட்க முடியாது. ஓகே, ஸோ குரூப் 1ல மெயின்ஸ்ல என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டிவைஸ் மியூட் பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு. ஓகே, சரி. மெயின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றது முதல்ல இருந்தது, இப்போ வந்து அது இல்லை. சரிங்களா? 3 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றது வந்து எடுத்துட்டு இப்போ வந்து 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க, எஸ்ஏ டைப். இதுவும் ஒரு வெல்கமிங் சேஞ்ச் பா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட யூடியூப் வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா மோர் அண்ட் மோர் எக்ஸாமோட ஸ்கீம்ஸை வந்துட்டு யூபிஎஸ்சி லெவலுக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சப்ஜெக்ட் எடுக்கிறதாகட்டும், கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், சிலபஸ் ஆகட்டும், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எல்லாமே. ஓகேங்களா? அப்போ ஏன் அப்படின்றதுக்கான காரணமும் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம பசங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எதுலையுமே ப்ராப்பரா பண்றது இல்லைன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு கிடைச்சது. ஏன்னா நம்ம எல்லாருமே படிக்கிற புக்ஸ் வந்து அந்த புக்ஸ் வச்சு தான் நம்ம எழுதுறோம் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மாத்தினது. ஓகே, அடுத்து குரூப் 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரே பேப்பர் தான் வந்து மெயின்ஸ்ல 300 மார்க்ஸ். ஸோ இன்டர்வியூல 40 மார்க்ஸ். குரூப் 2A பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கிடையாது, ஸோ 300 மார்க்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? சரிங்க. ஓகே, இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. இந்த 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 ஸ்லைட் நம்ம ரொம்ப நேரம் பேசணும். இந்த ஒரு ஸ்லைட் தான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஸ்கீம் மாத்தினதுக்கு அப்புறம் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி வெயிட்டேஜ்ல கேட்போன்றத வெயிட்டேஜ் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. சரிங்களா? இது வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சயின்ஸ் பாத்தீங்கன்னா 15, ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா 25, கரண்ட் அஃபேர்ஸ் 15, ஹிஸ்டரி 15, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 15, ஜியோகிராஃபி 10 கொஸ்டின், பாலிட்டி 20 கொஸ்டின், எக்கானமி 15, டிஎன் ஹிஸ்டரி 40, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் 30. இப்போ இந்த வெயிட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்ல சார், ஸ்ட்ரிக்டா இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்பாங்களா சார் அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு இதுலயும் ஒரு 5 to 10% முன்னாடி பின்னாடி போகும். அதாவது 10% அப்படின்னாக்கா 1.5ல 2 கொஸ்டின். ஓகேங்களா? 15ல 1.5 அப்போ 2 கொஸ்டின்ஸ். இப்போ 2 கொஸ்டின்ஸ் அதிகமாகலாம், 2 கொஸ்டின் கம்மியாகலாம். அப்போ 16 கொஸ்டின் இல்லைன்னா 17 கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா 14, 13 கேட்கலாம். பட் அதுக்கு கம்மியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சது இல்லைங்களா? அப்போ இதே மாதிரிதான் எல்லாமே 10% மார்ஜின் ஃபார் எரர் இருக்கு. மார்ஜின் ஃபார் எரர்னு சொல்லக்கூடாது, மார்ஜின் ஃபார் கரெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ அடுத்து முக்கியமான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சப்ஜெக்ட் புதுசா நீங்க எக்ஸாம் படிக்க போகும்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த அப்படியே இந்த லிஸ்ட் அப்படியே நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. நீங்க எல்லாரும் உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் எனக்கு, சார் வெயிட்டேஜ் இதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா இது அவ்வளவு முக்கியம். ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி. சார் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஹிஸ்டரியும் தான் சார் அதிகமா இருக்கு சார். தமிழ்நாடு ஹிஸ்டரி சார். முடிச்சிட்டீங்களா? தமிழ்நாடு ஹிஸ்டரி சார், and then தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், and then finally we see about aptitude also having 25 marks sir. குட். ஓகே, ஸோ எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னாக்க நான் எதுக்காக இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கஜகஜன்னு பேச விட்டேன்னா, see you have to be first attentive. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டென்டிவா இருக்கணும் கிளாஸ்ல. ரெண்டாவது இந்த ஸ்லைடு இந்த now we can mute us, unmute us sir. Yeah, you can no you can mute now. You can mute now please. Okay sir, thank you sir. இந்த ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும்தான் இந்த மொத்த பிரசன்டேஷனோட இம்பார்ட்டன்ஸும் இதுல இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு ஸ்லைடுக்கு உங்களை எல்லாம் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதுல நல்லா பாத்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சீங்கன்னா, சயின்ஸ், ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ், இதை பாருங்களேன். நீங்க சப்ஜெக்ட்னு எடுத்துட்டீங்கன்னாக்க எந்த சப்ஜெக்ட் வந்து இது, இப்போ அதாவது ஒரு உங்களோட ஸ்கூல் புக் எடுத்துட்டீங்கன்னாக்க எந்த ஸ்கூல் புக்கோட இதுல வந்துட்டு அதிகப்படியான இது இருக்குன்னு நீங்க பாருங்க கொஞ்சம். சயின்ஸ் புக்கா, மேத்ஸ் புக்கா, சோஷியல் சயின்ஸ் புக்கா? Social science sir. Social science. ஓகே 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 ஃபைன். அப்போ நல்லா கவனிச்சிங்கனாக்க சோஷியல் சயின்ஸ்ல மட்டும்தான் வந்துட்டு மிகப்பெரிய இது வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்ல மட்டும் என்னென்ன சப்ஜெக்ட் சோஷியல் சயின்ஸ் வருதுன்னு சொல்றேன். இது சோஷியல் சயின்ஸ். அடுத்தது இதுவும் சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ், Economy sir, Indian economy, history, administration, everything is coming under social science sir. புரிஞ்சு இல்லையா? மேக்ஸிமம் திங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சோஷியல் சயின்ஸ் கீழே தான் வருது இல்லையா? அப்போ நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேல நான் சொல்லிடுறேன். ஸோ சார் அப்போ சோஷியல் 145 marks sir. கரெக்ட், 145 கொஸ்டின்ஸ். நான் குரூப் 1 கொஸ்டின் சொல்றேன். ஏஓ படிக்கிறவங்க வந்துட்டு குரூப் 1 எழுதுறவங்க 200 கொஸ்டின் எழுதுவாங்க. ஏஓ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 100 கொஸ்டின் எழுதுவாங்க. அப்படியே 50%, அவ்வளவுதான். அப்போ 145 கொஸ்டின்ஸ்ன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 72.5, 73 கொஸ்டின்ஸ் வரும் சோஷியல் சயின்ஸ் மட்டும், 70 above கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் நான் உங்களுக்கு எதுக்காக காட்டணும்னா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் பிரேக்கப் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த ஒரு ஸ்லைட்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் லீஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவேன்.
எந்த எந்த ஒரு விஷயத்தை லீஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நீங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு பிரேக்கப், எந்த சப்ஜெக்ட் இல்ல எந்த சாப்டர் லீஸ்ட் கான்சென்ட்ரேஷன், அதாவது இருக்கலே கம்மி. We think that current affairs and ஒண்ணுதான் Science. current affairs. Science, sir. But current affairs is used for interview purpose, sir. So science is the system of things. Geography, sir. ஓகே ஃபைன் குட். நீங்க இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல வந்துட்டு யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல நானே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நம்ம இருக்கிற லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். சார் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட்டே இல்லையா சார்? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் வந்துட்டு யூபிஎஸ்சியில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க வேற யூபிஎஸ்சி ட்ரெயினர், அது இது யூபிஎஸ்சியில் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு நீங்க லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு உங்களால வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சு இல்லையா? அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ண முடியாது உங்களால. அப்ப கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸோட கீ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 40-50 பேஜ் வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பான், பிடிஎஃப், ஒவ்வொரு மாசமும். புரிஞ்சு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா? நம்ம டைம் ஷார்ட்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட்னாக்க நீங்க அன்மியூட் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க. சரி, ஓகே, வேணாம்ப்பா, நம்ம கடைசியா முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், டைம் இல்லை. ஓகேவா? ஓகே, சரி. யாரோ வந்து நீங்க ஸ்கிரீன் டச் பண்ணாதீங்கப்பா. நீங்க ஸ்கிரீன் டச் பண்றதுல தான் நிறைய ஸ்கிரிபிள் ஆகுது, இந்த கோடா வர்றதெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்கிரிபிள் பண்றீங்க. ஓகே, நான் உங்களுக்கு அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ நீங்க பண்ணாலும் அங்கே வரும். ஸோ ஸ்கிரீன் யாரும் தேவையில்லாம டச் பண்ணாதீங்க. ஓகே, நாங்கள் இங்கே உட்காந்து ஒவ்வொன்றா டெலீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ். ஓகே, இது வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அப்படி இருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஐயோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன் டச் பண்ணாதீங்க, ஸ்கிரிபிள் ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல இவ்வளவுதான்ப்பா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபேக்சுவலா இருக்கு. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஃபேக்சுவல் அப்படின்ற போது என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்று நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. when we can't connect it with each and everything, we will have a real problem. புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் வந்துட்டு சொல்றது. ஓகே, இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னாக்க நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பின்னாடி சொல்றேன். இந்த கோர்ஸோட லேட்டர் பார்ட்ல டெய்லி வந்துட்டு நம்ம 10 minutes ஒரு வீடியோ மாதிரி போடுவோம் யூடியூப்ல. அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து 1/2 an hour போடுவோம். யூடியூப்ல போடுறது சின்ன அளவு தான் இருக்கும், ஃபுல்லா போட மாட்டோம். ஓகே, அந்த கேப்சூல் டெய்லி போடுற அந்த 15 to 20 minutes வீடியோவை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்து நோட்ஸ் எடுத்துட்டே வந்தீங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கண்டிப்பா 15 questionsல ஒரு 7 to 8 questions கண்டிப்பா போட்டுடலாம். அதுக்கு மேல கரண்ட் அஃபேர்ஸ் யாராலையும் போட முடியாது. அப்படி போடுறாங்கன்னா அது ஃப்ளூக்கு, ஏதோ சாமி புண்ணியத்துல வந்துட்டு அவங்க போடுறாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சது இல்லைங்களா? அதனால சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். சிலபஸ் சேஞ்ச்ல புதுசா என்னெல்லாம் நடந்திருக்குன்றத இந்த ஸ்லைட் சொல்லுது. ஓகேங்களா? டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் குரூப் 2A மெயின் எக்ஸாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆப்டிடியூட் 25 questions. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆப்டிடியூட் வந்து 25 questions வந்து இது ஒரு சேஞ்ச். குரூப் 1ஓட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டிடியூடு 50 questionsல இருந்து 25 மாத்திட்டாங்க இந்த வருஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டாங்க, சார் என்ன சார் ஆப்டிடியூட் இருந்தா திங்கிங் எபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும், அதனால நல்ல விஷயம் தானே, ஏன் சார் மாத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா 150 questionsல 50 questions ஆப்டிடியூட் வரதுனால என்ன ஆகுதுன்னா, பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சோஷியல் ஸ்டடீஸ்லாம் அதிகமா படிக்காம, சயின்ஸ் அதிகமா படிக்காம வந்து நிறைய கிளியர் பண்ணதா சேஞ்ச் எல்லாம் வந்தது. ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு மெயின்ல போய் அவங்க எழுதாம போயிடுறாங்க. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சோஷியல் சயின்ஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்து லிட்ரேச்சர் படிச்சுட்டு இல்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு இந்த பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஆப்டிடியூட்ல மார்க் 1 mark 2 mark குறைஞ்சு போய் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணாம போயிட்டாங்க. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு தான் டிஎன்பிஎஸ்சி
ஆப்டிடியூடுக்கான வெயிட்டேஜ் வந்துட்டு இந்த தடவை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் இதில் வந்து ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, ஸ்க்ரீனை வந்து தொடாதீங்கப்பா ப்ளீஸ். ஓகே, ஸோ 3 விதமான எக்ஸாம் பேட்டர்ன். இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, ஜிஎஸ் பார்த்தீங்கன்னாக்க 3ஆ பிரிச்சுக்கலாம். நான் முதல்ல சொன்னேன், சோஷியல் ஸ்டடீஸ்ன்னு தனியாக பிரித்தா மட்டும் 145 கொஸ்டின்ஸ் வருது 200 கொஸ்டின்ஸில். சயின்ஸ் தனியாக 15. புதுசாக ஆட் பண்ணியிருக்க இந்த கல்ச்சரல், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இந்த ஏரியாஸ்க்குலாம் தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஏரியாஸ்க்கு மட்டும்தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய கோர்ஸில், கிராஷ் கோர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சாலிடாக வெயிட்டேஜ் கொடுக்க போகிறது சயின்ஸ், சோஷியல் and in the newly added areas of Tamil Nadu cultural history and Tamil Nadu administration. புரிஞ்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ சார் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் ஏதோ ஆடியோ எல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் அவ்வளோ இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம். டெய்லி கிளாஸஸ்லாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் போட மாட்டோம். மேபி ஃபைனலாக வந்துட்டு எக்ஸாம் பக்கமாக வரும்போது ஒரு 1 or 2 கிளாஸஸ் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஒழிய கரண்ட் அஃபேர்ஸை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே யூபிஎஸ்சியாக இருந்தால் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் கொடுப்போம். பட் இங்கே அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஃபேக்சுவல்பா. அது ரொம்ப ஒரு ஃபுட்பால் டீம் ஜெயிச்சா அந்த டீம் பேர்லாம் கேட்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் யூபிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் போய் பாருங்க, ரொம்ப டீப்பாக ஆழமாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எழுத முடியும். சும்மா ஃபேக்சுவலாக படிச்செல்லாம் எழுதவே முடியாது. புரிஞ்சது இல்லைங்களா? ஓகே, அதனால தான் டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதையும் குறைச்சிட்டாங்க, 15 கொஸ்டின்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே நம்ம உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் ஒவ்வொரு ரிஃபார்ம்ஸையும் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வெல்கமிங் மூவ். புதுசாக ஜாயின் பண்ணவங்க, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கேட்காதவங்களுக்கு நான் இதை சொல்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்லயே வந்துட்டு இது வந்து எதுக்கு, இது யாருக்கு அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபைனல் இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை செகண்ட் இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆன்லைன்ல. உங்களுக்கு குரூப் 4க்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபேக்சுவல் ஆஸ் வெல் அஸ் கான்செப்சுவல் இந்த 2 விஷயத்துக்குமே வந்துட்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் டிசைன் பண்ணது. அதனால இப்போ ஜிஎஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் பத்தி அதிகமா தெரியாது. ஸோ இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த கொரோனா லீவு. ஏன்னு கேட்டால் டிசம்பர்ல குரூப் 4 கண்டிப்பா வரும். ஏன்னா குரூப் 4 போஸ்டிங் நிறைய வெயிட்டிங்ல இருக்கு. இந்த வருஷம் எப்படியும் ஒரு 6000 போஸ்டிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மினிமம். ஓகே, ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கான ஒரு ஸ்லைட் தான் அது. சயின்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னாக்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஹையர் கிளாஸஸ்ல பயாலஜியில வரும். புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு போக நம்ம கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்க ஹிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட், ஜியாகிரபி, பாலிட்டி அண்ட் எக்கானமி. டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎன்க்கு மட்டும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்ட் ஒரு எல்லா கிளாஸஸோட மெட்டீரியலில் இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸும் அதில் இருக்கு. நீங்கள் கிளாஸ் உள்ளே வரும்போது உங்களுக்கு அது சொல்லுவோம், நாங்கள் கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம். அதை வந்து தயவு செஞ்சு யாரு கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தோட உழைப்பு அது. கிட்டத்தட்ட 3-4 பேர் ஒரு வாரம் உழைச்சு அந்த விஷயத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். தயவு செஞ்சு அதை வந்து ஷேர் பண்ணி எங்களோட உழைப்பை வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்டிடியூடும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்பயுமே தனியாக தான் பார்க்குறோம். ஆப்டிடியூடுக்கு நம்ம என்ன மாதிரி மாடியூல் ஃபாலோ பண்ணுறோன்றது நான் இங்கே கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா ஏஓ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டிடியூடு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா என்னோட இதுக்கு முன்னாடி ஏஓ கிளாஸ் வந்தவங்களும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஏஓவில் இருக்கவங்க மட்டும் யாராவது ஒருத்தர் 2 பேரை அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஆப்டிடியூடு உங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி,
ஆப்டிடியூட் வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்மளோட கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வீக்லி ஒன்ஸ் ஆப்டிடியூட் வைக்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி ஆர் டிசைனிங் இட் லைக் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு சயின்ஸு சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்க்ரீன் டச் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா நானும் எழுதும்போது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது, எங்க எழுதுறதுன்னே தெரியல அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் 5 டேஸ், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்க சயின்ஸ் இருக்கும். செகண்ட் டே பார்த்தீங்கன்னாக்க நம்ம சோஷியல் சயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட் வரும். தேர்ட் டே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் இருக்கும். ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ஃப்ரீடம் டெவலப்மெண்ட் அண்ட் ஹிஸ்டரி. லிட்ரேச்சரு, அப்புறம் தமிழ்நாடு ஸ்பெசிபிக், டிஎன் ஸ்பெசிபிக், ஓகே, ஹிஸ்டரி. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஓகே. ஸோ ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ்லேயே வந்துட்டு ஒவ்வொரு வாரத்தில் வந்து சயின்ஸில் வந்து டெஸ்ட் சீரீஸ் இல்லை நம்ம டவுட் கிளியரிங் செஷன், இல்லைனாக்கா வந்துட்டு எக்கானமி அண்ட் பாலிட்டி அந்த விஷயத்த அந்த 2 கிளாஸ் இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி கொண்டு வரலான்னு இருக்கோம். சிக்ஸ்த் டே அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 மணி நேரம் இதே மாதிரி ஜூம்ல வந்துட்டு நான் பேச மாட்டேன், நீங்க எல்லாம் தான் அதாவது நம்ம கோர்ஸ் யார் வந்து ஃபாலோ பண்றீங்களோ அவங்க இந்த 5 நாள் கோர்ஸ்ல, இந்த 5 நாள் வீடியோ கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து என்கிட்ட கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் கிளியரிங் மட்டும்தான் நாங்கள் செய்ய போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்க்ரீனை தொடாதீங்க, நிறைய ஸ்கிரிப்ளிங் ஆகுது ப்ளீஸ். ஓகே, இந்த ஸ்கிரிப்ளிங்லாம் நீங்க டவுட் கிளியரிங் யூஸ் பண்ணிக்கங்க, இப்போ தொடாதீங்க. ஓகே. ஸோ 6th டே சனிக்கிழமை அந்த 5 நாள் நீங்க என்ன படிச்சீங்களோ அதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் கம்பல்சரி எல்லாரும் லாகின் பண்ணி கேட்கணும். டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்காக மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா 2 hours செஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, தமிழ் மீடியத்தில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நான் ஏதாவது ஒரு லெக்சர் வந்து இங்கிலீஷ்ல வந்திருக்கலாம், அந்த லெக்சர் வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூட் கிளாஸ்ல டவுட்ஸ் இருக்கலாம், ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் நீங்க அன்னைக்கு கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 6 நாள் மண்டே டு சாட்டர்டே முடிஞ்சா சண்டே அந்த வாரம் நம்ம என்ன டீச் பண்ணுமோ அந்த வாரத்துக்கான 50 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மோர் தென் 80% நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்ல, அதே மாதிரி எல்லா வாரமும் நீங்க கொஸ்டின்ஸ் வந்து 40% வந்து மோர் தென் 40%, அதாவது 50 கொஸ்டின்ல சாரி மோர் தென் 80%, 50 கொஸ்டின்ல 40 கொஸ்டின்ஸ் மேல நீங்க பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏஓ படிக்கிற மாதிரி இருந்தாலும், பிஏஓக்கு குரூப் 4க்கு படிக்கிறதா இருந்தாலும், குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணிடுங்க. 99% நான் கேரண்டி. ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு செக்ஷன் எடுத்து அந்த செக்ஷனை கம்ப்ளீட்டா முடிச்சு அதை டவுட்ஸை கிளியர் பண்ணி ஃபைனலா உங்களுக்கு டவுட்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு, டெஸ்ட்ல நல்லா போட்டீங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வாரத்தோட ஷெட்யூல் முடியும். இந்த மாதிரி தான் நாங்க இந்த நம்மளுடைய கிளாஸஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். மொத்தமா கிட்டத்தட்ட 140 hours வந்துட்டு நாங்க கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம்ப்பா. சாரி 120 hours. ஓகே. ஸோ 120 days கிளாஸ், அது 120 hours. ஆக்சுவலா ஒவ்வொரு கிளாஸுமே வந்துட்டு சம்வேர் பிட்வீன் 1.5 to 2 hours இருக்கும். ஓகேவா? ஸோ 120 நான் சொன்னது 4 months. அப்போ 4 monthsக்குள்ள இந்த கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் முடிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய பிளான். ஸோ இதுல வந்து 100 days வந்து ஸ்பெசிஃபிக்கா லெக்சருக்காக இருக்கும்.
ஓகே 100 days ஸ்பெசிஃபிக்காக லெக்சர்ஸ்க்காக இருக்கும். ஒவ்வொரு லெக்சரும் மேக்ஸிமம் ஆஃப் 2 hours. ஓகே, ஸோ இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பாக்கி 20 days வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ்க்காகவும் டவுட்ஸ் கிளியரிங்காகவும் இல்லை நம்ம ரிவிஷன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் முடிச்சாக்க அதை ரிவைஸ் பண்ணணும்ல, யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ற மாதிரி இருந்தாக்கா அதை வந்துட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரிவிஷன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 ஃபுல் டெஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கோர்ஸோட ஒரு பிளானாக இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் தான். இது இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கோம், அது அடிஷ்னல். அது வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்துட்டு 10 ஃபுல் டெஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ் ஆகி பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து அந்த டெஸ்ட் சீரீஸை நாங்கள் பேயபிளா இல்லை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா அப்படின்ற ஒரு பிளான்ல பண்ணுவோம். ஸோ சோஃபார் வந்துட்டு அது பேயபிள் தான். பட் வி வில் டெல் யூ, நாங்கள் ஆக்சுவலி நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு இது இருந்ததுனாக்க வெல்கம் இருந்ததுன்னா அது வந்து நாங்கள் டோட்டலி ஃப்ரீயாக கொடுக்குற பிளான்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 100 days வந்துட்டு கிளாஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் இருக்கும். ஏன்னா 13 weeks, ஸோ 13 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், அது லைவ் செஷன்ஸ் தான், ரெக்கார்டட் செஷன் கிடையாது, நான் சொல்லிட்டேன். அடுத்து அன்லிமிட்டெட் ஆக்சஸ். சார் அன்லிமிட்டெட் ஆக்சஸ்னா என்ன சார்? நீங்கள் கிளாஸ், அதாவது நீங்கள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சியோ குரூப் 1 இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிளாஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, லீவ் போட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ் உங்களால் போக முடியாது. அதை வந்து நோட்ஸ் பார்த்து எழுதிங்கன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு லைவ்ல பண்றாங்க, ஆன்லைன்லேயே லைவ்ல பண்றாங்க. பட் எங்களுக்கு லைவ்ல ஒத்து வரல. ஏன்னு கேட்டால் லைவ்ல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆன்லைன்ல கிளாஸ் படிக்கிறதே வந்துட்டு அவனால வந்துட்டு நேர்ல வந்து படிக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் ஆன்லைன்ல படிக்கணும். அப்போ லைவ் செஷன் போட்டால் என்ன ஆகும்? 11 to 1 இல்லை 10 to 12 அந்த 2 மணி நேரம் நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க, போகக்கூடாது, போனா வேஸ்ட். அதுக்கப்புறம் லைவ் செஷன் ரிப்பீட் ஆகாது. புரிஞ்சது இல்லைங்களா? ஆனா ஆக்சுவல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விவசாய குடும்பத்துல இருந்து வர்ற பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க வந்து வீட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கு இப்ப இருக்க நிலைமையில. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் ஷெடியூல் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த விஷயத்த நான் கருத்துல எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோடது. நீங்க லாகின் பண்ணிட்டா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான வீடியோஸ் அந்தந்த அடுத்தடுத்த வாரம் அப்லோட் ஆகும். ஓகே, நீங்க ஒரு வீடியோவா அந்த வாரத்துக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், எவ்வளவு தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, யூடியூப் வீடியோஸ் மாதிரி பாஸ் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ நாங்க இந்த மாதிரி எங்களோட கோர்ஸை டிசைன் பண்ணதுக்கு காரணமே ஒர்க்கிங் பீப்புள் இல்ல வேற ரிசர்ச்ல இருக்கவங்க, இல்ல பிஜி பண்றவங்க, இல்ல விவசாய பசங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான். ஓகே ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், சூட்டபிள் ஃபார் ஒர்க்கிங் ரிசர்ச் காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் டீட்டெயில் வந்துட்டு சொல்லியாச்சுப்பா. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கொஸ்டின் செஷன்ல என்கிட்ட கேட்கலாம். இது வந்து நம்மளோட சக்சஸ் ஸ்டோரிஸ்பா. இவங்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வேற வேற ஸ்டேஜஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரோட போட்டோஸையும் இதுல போட்டு ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப கசகசன்னு ஆயிடும், அது நல்லா இருக்காது. அதனால குறிப்பிட்ட சிலர் மட்டும் போடுறோம். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் குரூப் 1 ப்ரிலிமினரி 2019 கிளியர் பண்ணுவாங்க. இதுல வந்து சிலர் உங்கள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஓகே, அகெயின் சேம் 2 பேரு. இவங்க பாத்தீங்கன்னாக்க குரூப் 4 அந்த பொண்ணு கிளியர் பண்ணியிருக்கு, சஞ்சிதா பொண்ணு. இப்போ வந்துட்டு அவங்க வந்து பழனி பக்கத்துல விஓவா இருக்காங்க, அவங்களோட சொந்த ஊர் பழனி பக்கம், திண்டுக்கல். ஸோ இன்னொரு பொண்ணு இவங்க வந்துட்டு முத்துலட்சுமி 2019 வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங், பிசிக்கலுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ். இது வந்து உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே ஆகட்டும், வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்ட ஒரே விஷயம், ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக கிளாஸ் ரூம் செஷன்ல சொல்லியிருந்தது, அண்ணாமலை பசங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், டிஎன்பிஎஸ்சி கம்ப்ளீட் இல்லைன்னா ஏஓக்கான ஜிஎஸ் பண்ணணும்னா மினிமம் 13,000 12,000 இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைன்ல பண்றதுனால
உங்களால அந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாது, நிறைய ஏழை பசங்க இருக்கீங்க அப்படின்றதுனால. இப்போ ஏழைன்ற வார்த்தை யூஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல 90 ஒரு 80% ஏழைங்க தான் எல்லாரும், புரிஞ்சுதா? ஸோ அது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஓகே, ஸ்டூடெண்ட் புதுசா லாகின் பண்ணவங்க தயவு செஞ்சு ஸ்க்ரீனை வந்து ஸ்கிரிபிள் பண்ணாதீங்கப்பா. தயவு செஞ்சு ஸ்க்ரீனை ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்களால் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கு, பண்ண முடியல. ஓகே, ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் சீரீஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6,999. இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு, நிறைய பேரோட இது இருக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள ஒரு ஃபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு 4,999 5,000க்குள்ள இந்த கம்ப்ளீட் கோர்ஸும். இதுக்கு இடையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ என்கிட்ட படிச்சு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்துட்டு பண்ணலாம். ஏப்பா 4,999 ஸ்டூடெண்ட்ஸ் யாருப்பா அது 4,999 நீங்களே எழுதுறீங்க? நானே எழுதுறேன்ப்பா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆர்வம் புரியுது. ஸோ ப்ளீஸ் ஸ்க்ரீனை வந்து தொடாதீங்க. என் கையெழுத்தோட உங்க கையெழுத்து நல்லாவே இருக்குதுப்பா, பேசாம உங்களே எழுத விட்டுலாம் போல இருக்கு. ஓகே, ஸோ தம்பி இருங்கப்பா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்க டைம் கொடுப்போம். அப்போ வந்துட்டு நீங்க கொஸ்டினை ஓப்பனாவே கேட்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது முடிச்சோன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் தான் நான் எடுக்க போறேன். உங்க கொஸ்டின் எல்லாத்தையும் நான் ஆன்சர் பண்றேன். பொறுமையா இருங்க, ஸ்கிரீன்ல எழுதாதீங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. உங்களுக்கு வந்துட்டு செஷன்ல நான் வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்ப்பா. நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் வந்து தாராளமா சொல்லலாம். உங்க கருத்து சொல்றதுக்கு வந்துட்டு தம்பி இப்ப மியூட் பண்ணீங்க, அவ்வளவு இன்னொரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸ்லைட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ். இதை பத்தின டீடைல்ஸ் ஆர் டவுட்ஸ் எது இருந்தாலும் என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல போன்லயோ வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ இதை வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்லைடுக்கு நம்ம வந்துட்டோம். தம்பி யாருப்பா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க தம்பி ப்ளீஸ். சாரி, மியூட் பண்ணுங்க, அன்மியூட் இல்ல, மியூட் பண்ணிருங்க. சாரி, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க தம்பி ப்ளீஸ், ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா எங்களால வந்துட்டு பண்ண முடியாதுப்பா. ஓகே மா, அன்மியூட் மியூட் பண்ணுங்கம்மா. நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்குது. யாரு அன்மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. சார் முத்து அப்படின்றவங்க ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல இங்க கீழே 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 ரெண்டு எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே 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 ஃபைன், பண்ணியாச்சுப்பா. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்மளோட ஸ்லைடு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. எனிவேஸ், இப்போ வந்து உங்களுக்கான கொஸ்டின் செஷன் நான் ஓப்பன் பண்றேன் தம்பி. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கிறத வந்துட்டு தாராளமா கேட்கலாம். சரி, உங்களுடைய நியாயமான கருத்துக்களை வந்துட்டு நாங்க எல்லா வகையிலுமே வந்துட்டு மதிக்கிறோம். அதே மாதிரி நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேமெண்ட் ரிலேட்டடா இருந்தா நீங்க இங்க வந்துட்டு ஓரளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன் ஃபீஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் சரி, கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் சரி, கண்டிப்பா வந்துட்டு நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, அதை விட எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா, சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இப்போ வந்து ஸ்கிரீன் ஆக்சஸ் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு அந்த ஸ்கிரீனை வந்து ஸ்கிரிபிள் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். ஓகே ஓகே, இப்போ ஸ்கிரீனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. உங்க ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரா வந்துட்டு கொஸ்டின் இருக்கிறவங்க
ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு உங்க கொஸ்டின் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்றேன். நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ எல்லாரும் ஒரே டைம்ல அன்மியூட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கஜகஜன்னு ஆயிடும்பா. ஸோ யாருக்கு கொஸ்டின் இருக்கோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு கொஸ்டின் இருக்கோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேளுங்கப்பா. Did you attend UPSC personal? ஹலோ, சொல்லுங்கம்மா. Personality test UPSC attend பண்ணீங்களா சார்? ஆமாம்மா. நீங்க அதுல யாரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேளுங்கம்மா, கேளுங்க. அதுல எப்படிப்பட்ட क्वेश्चंस எல்லாம் கேட்டாங்க சார்? ஓகே, நீங்க நீங்க எந்த இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா, முடிச்சிட்டீங்களா? நீங்க சார் நாங்க யூஜி படிச்சிட்டு இருக்கோம் சார். யூஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகணும் சார். ஓகே, உங்க பேருமா? ஸ்வாதி சார். ஓகே ஸ்வாதி, நான் இப்போ ஆன்சர் பண்றேன். இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்ல எனக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுது, ஏர் மார்ஷல் போஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. ஆக்சுவலி பர்சனாலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஒவ்வொரு போர்டு இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா யூபிஎஸ்சி நீங்கள் டெல்லி கமிஷன் போனீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னாக்க போர்டு நம்பர் 1, போர்டு நம்பர் 2, போர்டு நம்பர் 3ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு, அதாவது இப்படி காரிடோர் இப்படி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற இதெல்லாம் ஒரு போர்டு, இந்த பக்கம் இருக்கிற இதெல்லாம் ஒரு போர்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 6 போர்டு இருக்கும் அந்த இடத்துல. நான் போனப்போ எனக்கு இருந்தது வந்துட்டு ஏர் மார்ஷல் போஸ்லே போர்டு. ஓகே, ஸோ எனக்கு மியூட் பண்ணிருங்கப்பா, அடுத்த கொஸ்டின் நான் வரேன், மியூட் பண்ணிருங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஏர்ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுனால என்னோட பர்சனல் டோசியர் பார்த்துட்டு என்ன வந்து ஏர்ஃபோர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்த ஒரு ஏர் மார்ஷல், அதாவது ஜெனரல் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய போர்டில் போட்டாங்க. அவர் நிறைய கொஸ்டின்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக கேட்டார். ஏன் சர்வீஸ்ல இருந்து வந்துட்டேன், எதனால வந்துட்டு இப்போ யூபிஎஸ்சியில் வந்துட்டு நான் இது பண்றேன், என்ன சர்வீஸ் நான் போக போறேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க. ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா டைம் ஆயிடுமா. இங்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரோட கொஸ்டின்ஸையும் நான் கேட்கணும், அதான். ஓகே, அடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். ஹேனா கேளுங்க. எஸ் சார். சார் இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸ் இப்போ நாங்க கண்டினியூ பண்றப்போ மெட்டீரியல்ஸ் நாங்க வெளிய இருந்து ஏதாவது வாங்கி படிக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல எல்லாமே நீங்களே ஷேர் பண்ணிடுவீங்களா? சூப்பர், நல்ல क्वेश्चन ஹேனா. நீங்க எங்க இருந்து பண்றீங்க, எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? நாங்க சேலம் சார். நான் சேலம். ஓகே, குட். ஓகே சார் ஹேனா, மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம். இதுதான் என்னோட ஸ்டாண்டு. நிறைய பேர் நினைக்கலாம், மெட்டீரியலே கொடுக்க மாட்டாங்களாம்ப்பா, அதுக்கு இவ்வளோ ஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படி கூட வரலாம். என்னுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, தம்பி மியூட் பண்ணிக்கோங்கப்பா, மியூட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் கேட்டவங்க மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அடுத்தவங்க நான் சொல்லும் போது அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஏன் இந்த மெட்டீரியலுக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஏன் நான் தம்பி ஒரு 200 ரூபாய் ஆகும் எனக்கு பிடிஎஃப் கொடுக்கறது. 200 ரூபாய் கூட ஆகாது. அதை கொடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஒண்ணுமே ஆக போறது இல்லை. பட் இன்னைக்கு மெட்டீரியல் குப்பை மாதிரி இருக்கு அவைலபிள் மார்க்கெட்ல. அந்த மெட்டீரியல்லாம் வச்சு நீங்க எல்லாம் ஃபுல்லா படிக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு மெட்டீரியலாவது உருப்படியா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் யூஸ் பண்ண டெக்னிக்கை நான் உங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன். அதுதான் நான் இம்போஸ் பண்றேன், சஜஸ்ட் இல்லை. ஐ எம் இம்போசிங் இட் ஆன் யூ. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி. மெட்டீரியல் வேண்டாம். நான் எப்படி படிச்சேன்னா, நான் ஒவ்வொரு இதையும் என்னோட ஹேண்ட் நோட்ஸ் எடுத்தேன். ஒரு வீடியோ லெக்சர் இருக்குன்னா அந்த வீடியோ லெக்சர் பார்க்கும்போது நான் சில கீவேர்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அந்த கீவேர்ட்ஸை கூகுள் பண்ணி பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நான் போகல. ஓகே, ஏன்னா போக எனக்கு வாய்ப்பு இல்லை அந்த டைம்ல. ஏன்னா அப்பெல்லாம் வந்துட்டு நான் யூபிஎஸ்சி படிக்கும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அந்த கீ நோட்ஸை வந்துட்டு புக்ஸ்லயும் சரி, கூகுள்லயும் சரி, நியூஸ் பேப்பர்லயும் சரி சர்ச் பண்ணி அதுக்கு ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதி எனக்குன்னு நான் ஒரு பஞ்ச் ஆஃப் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த நோட்ஸ் எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை விட ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. இப்போவுமே நம்ம 5 நாள் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, அந்த 5 நாள்ல நீங்க டெய்லி நோட்ஸ் எடுத்துங்க.
6வது நாள் சாட்டர்டே நான் டவுட் செஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, தயவு செஞ்சு அந்த டவுட் செஷன்ல நோட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கேளுங்க, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, ஒரு டெலிகிராம்ல அனுப்புங்க. நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இந்த நம்மளுடைய கிளாஸ்ல யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக. நோட்ஸ் எடுக்கிறது தப்பா இருந்தா நான் உங்களுக்கு வேற மெத்தட்ல சொல்லி எடுக்க சொல்றேன். ஸோ நீங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு தடவை படிப்பீங்க, அந்த வீடியோவை திருப்பி நோட்ஸ்ல எழுதும் போது ஒரு தடவை நிற்கும் மனசுல, 2 தடவை படிச்ச மாதிரி ஆயிடும். புரிஞ்சுக்கோங்க, இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட் மெத்தட். அதனால நீங்க வந்துட்டு இதை வந்து ரொம்ப இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி ரிட்டன் ஹேண்ட் ரிட்டன் ஆர் ப்ரீ ஃபார்ம்டு மெட்டீரியல்ஸ். அதுல வந்து யூஸ் இல்லைப்பா. அதுல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் படிச்சு பெரிய அளவுல பாஸ் பண்ணவங்கன்னு நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. அப்படியே வந்துட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் ஃப்ளூக் தான். நீங்க படிச்சு நீங்க உங்க கையால எழுதுற நோட்ஸ் தான் உங்களுக்கு உதவும். ஓகே ஓகே, அந்த கொஸ்டின் ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் இட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் யாரு? they can சார் சார் 5000 இருந்து 2000 ஃபீஸ் கன்செஷன் பண்ண முடியுமா சார்? இந்த மாதிரி ஏழ்மையான ஃபேமிலி படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஃபீஸ் கன்செஷன் பண்ண முடியுமா சார்? நீங்க எனக்கு செப்பரேட்டா கால் பண்ணுங்கப்பா, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுங்க. நியாயமான விஷயமா இருந்தா கண்டிப்பா பண்றேன். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பனா நாங்க எல்லாருமே பண்றோம் சார் அப்படி இல்லை, நானுமே பாவம் தான் இல்லையா? ஸோ இந்த ஓகே சார், உங்க ஃபோன் நம்பர் இருமா, அதுல நான் கொடுக்குறேன்மா, கான்டாக்ட்ஸ் நான் கொடுக்குறேன். நான் இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்க எல்லாருக்கும் கான்டாக்ட், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே மெயில் வரும், நீங்க அதை பார்த்து பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நியாயமான ஸ்டூடெண்ட்ஸ், கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சஃபர் ஆகணுன்றது எங்களோட எண்ணம் இல்லை. அதுக்கு பணம் ஒரு நாளும் தடையா இருக்கக்கூடாது, இதுதான் எங்களோட எண்ணமும். பட் அட் த சேம் டைம் நாங்களும் நிறைய பேருக்கு பே பண்ணோம். வி ஹாவ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஆன்லைன் செட்டப் பண்றதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, அதுக்கு பேசாம கிளாஸ் ரூம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பரவாயில்ல போல இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் இதுல இருக்க உண்மை. ஐ எம் பீயிங் ஓப்பன், உங்கள்கிட்ட நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன். ஓகே, ஸோ உங்க கேஸ் ரொம்ப ஜென்யூனா இருந்தா யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அந்த மாதிரி பண்ணலாமா, பட் எல்லாருக்கும் அப்படி பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமையும் இங்க இல்லை. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, ஜென்யூன் கேஸா இருந்தா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கேட்கறேன், உங்களோட பேக்ரவுண்ட் கேட்டுட்டு நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் சார். சொல்லுங்கம்மா. சார், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்களேங்க சார். ஆமா, அப்ப வந்து மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புக்ஸா மெட்டீரியல்ஸா கொடுத்துருவாங்க. நம்ம செஷன்ல எப்படிங்க சார் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது? இல்ல, நீங்க எந்த புக்கும் படிக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட கிளாஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீ பாஸ் பண்றதும் பாஸ் ஆகாதும் என் கையிலயும் உன் கையிலயும் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு நான் ஒழுங்கா செய்யாம இருக்கணும் என் வேலையை, இல்ல நீ ஒழுங்கா செய்யாம இருக்கணும் உன் வேலையை. இந்த 2 வேலையும் கரெக்டா 2 பேரும் செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? இது 99% நான் கேரண்டி. அந்த 1%ன்றது வந்து அது நம்ம யார் கையிலயுமே இல்லை, அது லக் ஃபேக்டர். அது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் இருக்கிறது. ஸோ நீங்க என்னோட கிளாஸ்க்கு வந்துட்டீங்கன்னா நான் சொல்ற மெட்டீரியல், நான் கொடுக்குற வீடியோஸ், நான் கொடுக்குற லெக்சர்ஸ், நான் கொடுக்குற டெஸ்ட்டை தவிர வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, எல்லா எக்ஸாம்ஸையும் நான் பார்த்துருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அறிவு எனக்கு இருக்கு. அப்போ தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தரை நம்புங்க, 10 பேரை நம்பி 10 விதமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. நான் பார்த்துட்டேன், இங்க எங்கன்னு தாவிட்டே இருக்கிறவங்கள நான் பார்த்ததில்லை சக்சஸ் பண்ணி பெரிய இடத்துல. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆடியோல இருந்து நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு சொல்லி தரேன். நோட்ஸ் எடுக்கிறதுனா சும்மா பக்கம் பக்கமா எழுதுறது இல்லை, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃப்ளோ சார்ட்ஸ், சின்ன சின்ன ஃபிகர்ஸ், நிமோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு சின்ன கீவேர்டு. இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாலிட்டியில ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ரெஃபர் சிபிசின்னு சொல்லிட்டு. அது என்கிட்ட படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பக்கம் இதில் இருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி நிமானிக்ஸ் அதெல்லாம் வச்சு பண்றது தான் நோட்ஸ். நோட்ஸ்ன்றது பக்கம் பக்கமா எழுதுறது இல்லை. மொத்த பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்குக்குமே, அந்த புக்கு கிட்டத்தட்ட 900 பேஜ் இருக்கு. அந்த மொத்த புக்குக்குமே நோட்ஸ் நீங்க 70 பேஜுக்குள்ள எடுத்துடலாம் A4 ஷீட்ல, தெரியுமா? சூப்பர் எஃபெக்டிவான நோட்ஸ் எடுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லித்தரோம் அடுத்தடுத்து நீங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது. ஓகேவா? ஸோ எந்த மெட்டீரியல் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, போய் உங்களை நீங்களே டென்ஷன் ஆக்காதீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஓக்குன்னு ஒரு 100 குரூப் இருக்கும், அதெல்லாம் வெளியே வாங்க தயவு செஞ்சு. நீங்க அதுல இருக்க அவன் போடுற மெட்டீரியலை பார்க்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஐயோ நம்ம இதை படிக்கலையே, அதை படிக்கலையே, இதை படிக்கலையேன்னு. கடைசி வரைக்கும் உங்களை பாஸ் பண்ணாம இருக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்டதுதான் இந்த 100 குரூப்ஸ்.
புரிஞ்சுக்கோங்க. அந்த குரூப்ல இருக்கவங்க எவனும் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது குரூப்ல நீங்க இருந்தவங்க டிஎன்பிஎஸ்சி முடிச்சு இந்த குரூப்ல நான் இருந்தேன் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? வெளியில இருந்து யாரோ ஒருத்தரோட போட்டோ இதையும் போட்டுதான் சக்சஸ் ஸ்டோரிஸ்ன்னு போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு யூஸ் இல்லப்பா. உங்களை நீங்களே 10 விதமான மெட்டீரியல்ஸை கொடுத்து டம்ப் பண்ணிக்காதீங்க. எந்த மெட்டீரியல் யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின்பா. அடுத்த கொஸ்டின் யாருக்கும் இல்லையா? சார் நம்ம கிளாஸஸ்லாம் எப்படி சார் யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்ணுவீங்களா? எப்படி எப்படி நடக்கும் சார்? ஓகே, நீங்க நீங்க உங்க பேருப்பா? சார் ரவீந்திர பாபு. ஓகே, நீங்க சேலம். ஏவோப்பா? சார் இல்ல சார் படிச்சிட்டு இருக்கேன். ஓகேப்பா, சரி. ஏவோனா ஏவோக்கான ஆஸ்பிரேஷன் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏவோ ஆஸ்பிரண்டா அப்படின்னு கேட்டேன். சரி, ஓகே, சரி, பரவாயில்லப்பா. ஓகே, சி நீங்க கொஸ்டின் என்ன? சாரி, கொஸ்டின் ஐ ஃபர்காட் இட். சார் கிளாஸஸ் எல்லாம் எப்படி நடக்குது? எப்படி லைவாவா இல்ல? ஓகே ஓகே, அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம ஆடியோ கிளிப். ஓகே, லைவ் கிளாஸஸ் நம்ம பண்றது இல்லப்பா. ஏன்னா லைவ் கிளாஸஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்னு, லைவ் கிளாஸ்ல நீங்க 10 to 12 அங்க இருந்தே ஆகணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பட் இந்த மாடியூல் நான் டிசைன் பண்ணதே எப்படி இருக்கும்னா, ஒர்க் பண்றவங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்க, மேரிடு பீப்புள், குழந்தைய வச்சுட்டு இதுக்கு நாங்கள் ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு படிச்சுட்டு இருக்கோங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் இதாகிற மாதிரி இருக்கணும். ஸோ ரெக்கார்டட் செஷன் தான் பண்ணுறோம். ரெக்கார்ட் செஷனில் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் அந்த நாளைக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணால் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லைவ் செஷனில் அந்த ஃபெசிலிட்டி வராது. ஓகே, இன்னொன்று, ரெக்கார்டட் செஷனில் இன்டரப்ஷன் இருக்காது. இடையில கொஸ்டின் கேட்டு இல்லை இடையில அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணி இந்த சத்தம்லாம் வராது. இப்போ நடந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ கிளியரா கிளாஸ் வந்து ஃபோக்கஸ்டா சொல்ல முடியும் ரெக்கார்டட் செஷன்ல. அதுக்காக தான். ஓகே, டவுட் கிளியரிங் செஷன் வந்து லைவ்ல நடக்கும். அது வீக்லி ஒன்ஸ். அது இருக்குப்பா, ரைஸ் பண்ணுங்க. இன்னொரு 10 minutes நம்ம செஷன் முடிக்க டைம் ஆயிடுச்சுப்பா. மேக்ஸிமம் 10 minutes. Sir, I am Jawahar. Okay, கேளுங்க ஜவஹர், நீங்க கேளுங்க. Good morning, sir. Good morning. I am Jawahar. Question என்னன்னா, the age limits and attempt details பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிறைய ஸ்டூடெண்ட்க்கு தெரியாம இருக்கும். அத பத்தி கொஞ்சம். இது ஆக்சுவலா நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு, குரூப் 1க்கு, யூபிஎஸ்சிக்குன்னு தனித்தனியா இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஜென்ரலுக்கு வந்துட்டு 35, அப்புறம் ஓபிசிக்கு வந்து ஒரு 34, ஓபிசிக்கு 3 years எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே ஏஜ் நிறைய இருக்கு. இதுலலாம் உங்க ஃபோக்கஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெளிவா அதுல கொடுப்பாங்க. நம்ம பண்ற நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நோட்டிஃபிகேஷனை ஒழுங்காவே படிக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நோட்டிஃபிகேஷன் ஒழுங்கா படிக்காதனால அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அட்டன் பண்ணல. கேட்டா சார் இல்லை சார் நான் பார்க்கல சார், தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டேன் சாருங்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் படிச்சீங்கன்னாவே தாராளமா உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லலாம், பட் ஒவ்வொரு இதுக்கா சொல்லிட்டே இருந்தா இப்போ செஷனுக்கான இது இல்லை. ஓகே, பட் இங்க இருக்கிற எல்லாருமே ஒன்னு டிகிரி முடிச்சவங்க இல்ல டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க. தம்பி மியூட் பண்ணுங்கப்பா. ஒன்னு டிகிரி முடிச்சவங்க இல்ல இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க. உங்க எல்லாருமே 25 வயசு 27 வயசுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. மோஸ்ட்லி 35 37 வரைக்கும் இருக்கு. யூபிஎஸ்சிக்கே 35 இருக்கு, ஓபிசிக்கு. ஓகே, ஸோ ஏஜ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் நீங்க அதை பத்தி எல்லாம் இப்போ ஒரே பண்ணிக்க வேண்டாம். எப்பயுமே எத்தனை அட்டெம்ப்ட் எனக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க எங்கேயோ மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. சரி, 2 வருஷம் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நான் பண்ண தப்பு அது. அதையே நீங்களும் செய்யாதீங்க. நான் செஞ்ச தப்பு, அட்டெம்ப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கார்பரேட்டுக்கு மேனேஜ் ஒர்க் பண்ண போயிட்டேன். 4 வருஷம் போயிடுச்சு. என்னோட யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட்ஸ் பெரிய அளவில் என்னால் நான் நினைச்ச ரேங்க் வாங்க முடியல. யூபிஎஸ்சியில் இன்டர்வியூவில் பெரிய நான் நினைச்ச அளவுக்கு மார்க் வந்து அந்த அளவுக்கு வரல. காரணம் ஏஜ். இன்னொன்று, ஏஜ் அதிகமாகி நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னு.
புரிஞ்சு இல்லையா? ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க. ஏஜ் இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுக்கலாம், டிகிரி முடிச்சு ஒரு 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு பண்ணிக்கலாம்னு முடியாது. நான் தான் உதாரணம். என்ன மாதிரி ஆயிடாதீங்க. कब मीटिंग खत्म होगा यार? मीटिंग अभी जल्दी खत्म हो जाएगा यार, जो भी अभी पूछा मीटिंग जल्दी खत्म हो जाएगा. अगर आपका कुछ जरूरत है तो आप निकल जाएगा बाहर. சீக்கிரம் இது முடிஞ்சிரும். தம்பி யாருக்கெல்லாம் வந்துட்டு क्वेश्चंस எல்லாம் இல்ல எல்லாம் சொல்லியாச்சுன்ற மாதிரி இருந்தா நீங்க போலாம்ப்பா. சார் சார் நான் வினோத்குமார். சொல்லுங்கப்பா. சார் நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்கீங்கல்ல, அது ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 குரூப் 2 2A இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கும் அந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா? இல்லப்பா இல்ல எனக்கு புரிஞ்சது உங்க क्वेश्चन, நான் பதில் சொல்றேன்ப்பா. ஓகே. இது வந்து நான் இந்த மாடியூல் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னா, இந்த ஒரு மாடியூல்ல குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 AO இப்படி எல்லாருக்குமே சஃபிஷியண்டா இதாகிற மாதிரியான ஒரு மாடியூல் தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க கொஸ்டின்ஸ்ல அதாவது நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நல்ல டீப்பா இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற மாதிரி தான் கிளாஸ் வந்து எடுக்க போறோம். நீங்க எடுக்கிற நோட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு குரூப் 4க்கு நீங்க எடுக்கிறீங்களா, குரூப் 2க்கு எடுக்கிறீங்களா, குரூப் 1க்கு எடுக்கிறீங்களா, ஏஓக்கு எடுக்கிறீங்களான்னு நாங்க கிளாஸ் நடத்தும் போதே சொல்லுவோம். நீங்க குரூப் 4 எழுதுறீங்களா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க, இயர் வந்து முக்கியம் கேட்பாங்க அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். புரிஞ்சது இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்க அந்த விஷயங்களை நோட்ஸ் எடுக்கும்போது பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்காம இந்த 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 கிளாஸ்ன்னு இல்லை, நீங்க எந்த கிளாஸ் போனாலும் பாஸ் பண்ண மாட்டேன். அதான் உண்மை, சொல்லிடுறேன்ப்பா. நீங்க கைப்பட எடுக்கிற நோட்ஸை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, தரணின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கப்பா, கேளுங்க. சார் எஃபெக்டிவா எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணி படிக்கலாம் சார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும்? நீங்க 5am கிளப்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு புக்கும் இருக்கு, மூவியும் இருக்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிங்க, அதை ஒரு எஃபெக்டிவ் ஷெட்யூலா மாத்திக்கங்க. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, 5 மணிக்கு எந்திரிக்கவங்களுக்கு வாழ்க்கையே மாறுது. நான் தான் உதாரணம். 5 மணிக்கு எந்திரிச்சு போலாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேல தூங்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்துல சாப்பிடாதீங்க. உங்க உடம்புக்கு ஒரு இது நாக்குக்காக சாப்பிடாதீங்க, உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடுங்க. ஓகே, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. டைம் ஷெட்யூல் இதை நீங்க செஞ்சு 7 மணி நேரம் தூங்கி இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதுலலாம் வந்துட்டு அதிகப்படியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிறது உங்க கண் முன்னாடி தெரியும். நிறைய டைம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாவே இந்த டைம் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. ஓகே, ஸோ யாரும் இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ இன்னும் டைம் ஸ்பெசிஃபிக்கா சார் எவ்வளவு நேரம் என்ன சப்ஜெக்ட் எவ்வளவு ஷெட்யூல் போட்டு படிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல நான் சொல்லிக்கிறேன். இப்போ அதெல்லாம் டைம் இல்லை, இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதனால. ஓகே, அடுத்து கேலக்ஸி J4 அவங்க சொல்லலாம். கேலக்ஸி J4 சார் நான் ஆல்ரெடி டவுட் கேட்டுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் ஓகேப்பா. ஓகே, அப்ப நீங்க ஓகே. அடுத்து யாருக்கா டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சார் per day எவ்வளவு ஹவர்ஸ் படிச்சா எஃபெக்டிவா இருக்கும் சார்? அது உங்களை பொறுத்துப்பா. நான் யூபிஎஸ்சி படிச்சப்ப கூட ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல எனக்கு படிக்க முடியல. ஐ திங்க் அண்ணாமலை யூனிவர்சிட்டி செமினார்ல நான் இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை பசங்களுக்கு தெரியும், என்னோட செமினார் அட்டன் பண்ணவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல என்னாலாம் படிக்க முடியாதுப்பா. நான் ஐ எம் a sportsman. I cannot sit and study for more than 4 hours. Sir, some people say we can study more than 8 hours and 12 hours. அதுதான் சொல்றேன். அது for TNPSC and both UPSC students. இருப்பா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. 4 மணி நேரம் படிச்சாலும் எஃபெக்டிவா உங்களால யூபிஎஸ்சி வரைக்கும் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். 12 மணி நேரம் படிச்சும் பாஸ் பண்ணாம போனவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த பொண்ணு படிக்கிறத பார்த்து அந்த பொண்ணோட ரூம்மேட்ஸ் எல்லாம் பயந்து காலி பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க, தெரியுமா? தமிழ்நாடு ஸ்டேட் கோச்சிங் சென்டர் இருக்குல்ல, டிஎன் அண்ணா சிவில் சர்வீஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டோட கோச்சிங் சென்டர் சென்னையில ஃப்ரீ. அது வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயா. அந்த கோச்சிங் சென்டர்ல ஒரு பொண்ணோட ரூம்மேட்ஸ் 3 தடவை ரூம்மேட்ஸ் மாத்திட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு. காரணம் அந்த பொண்ணு
அந்த பொண்ணு தூங்கும் போதும் புக்கு படிச்சுட்டே தூங்குது, எந்திரிக்கும் போது அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு புக்கும் கையுமாவே இருக்கு, எப்பயுமே புக்கோடவே இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லி பயந்து ரூமை காலி பண்ணாங்க தெரியுமா? ஸோ புக்கை எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம், எவ்வளவு நேரம் படிக்கிறோன்றதெல்லாம் விஷயமே இல்லைப்பா. எப்படி படிக்கிறீங்க, ப்ராப்பர் மெத்தட் யூட்டிலைஸ் பண்றீங்களா, கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்றீங்களா, தேவையில்லாத விஷயங்களை முதல்ல தூக்கி தூரம் எறிகிறீங்களா? நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்கன்னாவே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரொம்ப சின்னதாயிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதிகமாக அதிகமாக நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கம்மியா வச்சுங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. புரிஞ்சு இல்லையா? இதெல்லாம் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்டிவா இருந்த மெத்தட்ஸ். இதை நான் சொல்றேன். எடுத்துக்கிறது எடுத்துக்காத உங்க இஷ்டம் தான். ஸோ இதுதான். ஸோ நீங்க 12 மணி நேரம் படிக்க முடியுமான்னு தாராளமா படிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சா, உங்களால அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா. நீ எத்தனை மணி நேரம் படிச்சாலும் எக்ஸாம் ஹாலில் போய் நீ படிச்சதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலாம், வேஸ்ட். புரிஞ்சது இல்லை? ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா? எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஒன்னு கனெக்ட் பண்ணி கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சரை ரீப்ரொடியூஸ் பண்ணணும், திருப்பி மூளைக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரணும் வெளியே. அதுக்கு உதவுற மாதிரி நீ எப்படி படிச்சாலும் அது ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. உங்க இஷ்டம். நீ 12 மணி நேரம் படிச்சா எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல 4 மணி நேரம் தான் சார் என்னால படிக்க முடியுதுன்னா நீ என்னோட இனம், அது நான் உனக்கு என்னோட மெத்தட். ஓகே, அடுத்த கொஸ்டின். நீங்க உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா நான் சொல்றேன்? ஏன்னா என் பேரு செஷன்லயும் இருக்கு, இன்விடேஷன்லயும் இருக்கு, இந்த ஸ்லைடு ஃபுல்லாவே இருந்தது என்னுடைய பேர் என்னன்னு. உங்க பேருமா? ஓகே, எனிவேஸ் என் பேரு ஹரிசுதன். நீங்க கேட்டதுக்காக என்னோட மொபைல் நம்பரும் நம்ம இதுல வந்துட்டு உங்களுக்கான மெயில் அனுப்பின மெயில்ல இருக்கும், இல்லைனாலும் இப்போ சாட்ல கொடுத்துருக்கு, நீங்க பாத்துக்கலாம். என்னோட பேரு, என்னோட மொபைல் நம்பரும். அடுத்து क्वेश्चंस இருக்கா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் பா, ரொம்ப நேரமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் சார். அதிகபட்சம் ரொம்ப சின்சியரா நம்ம எவ்வளவு நாளைக்கு படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுங்க சார்? நீங்க ஸ்லைடு ஸ்டார்டிங்லயே சொல்லிருந்தீங்க முதல் முறையிலேயே வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க கரெக்டா சொல்ற விதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 months, 4ல இருந்து 5 மாசம் குறைஞ்சது. ஓகே, 4ல இருந்து 5 மாசம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வேணும். ஏன்னா சிலபஸ் வாஸ்டா இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்க காம்படிஷன் நிறைய இருக்கு, கட் ஆஃப் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு மினிமம் ஒரு 4ல இருந்து 5 மாசமாவது உங்களுக்கு வேணும்பா. அதிகபட்சம் அப்படின்றது வந்துட்டு அது ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட்டும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அவங்க சொல்லிக் கொடுக்குற டீச்சரோடைய மெத்தடாலஜி பொறுத்து தான் பாது. ஸோ வந்து அது அதிகபட்சம் அப்படின்றது எனக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடையாது, அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து. ஓகே, மினிமம் 4 months வேணும். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, ஓகேப்பா, தேங்க்ஸ். அடுத்த क्वेश्चनமா, இன்னொரு லாஸ்ட் 2 questions அவ்வளவுதான், ஏன்னா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்பா. அடுத்த क्वेश्चन. ஹலோ சார். சொல்லுங்க. இப்போ டிஎம்பிசி குரூப் 1லாம் படிக்கும்போது அந்த 6 to 12 புக்ஸ் வரைக்கும் படிப்போம். அந்த மாதிரி புக்ஸ் கூட நாங்க ரெஃபர் பண்ண வேணாமா சார்? உங்க நோட்ஸ் எந்த புக்கும் ரெஃபர் பண்ண வேண்டாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் ரெஃபர் பண்ணணும். நம்மளோட மெட்டீரியல் அப்படின்றதே ஸ்கூல் மட்டும் தான். 6th to 10th ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்ஸ் அத ஃபர்ஸ்ட் படிங்க. 6th to 10th தான், ஓகேவா? இது வந்து எங்களோட வெப்சைட்ல வந்துட்டு நாங்க வெப்சைட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். இப்போ வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். வெப்சைட்லயே வந்துட்டு லோட் பண்ணி வச்சிருக்கோம். பிடிஎஃப்ஸ் வந்து அங்கேயே நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா இயர்க்கான டெக்ஸ்ட் புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேமா, ஓகே. நம்ம மெட்டீரியல் வந்து கவர்மெண்ட் புக்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. வேற எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கும் எந்த மெட்டீரியலும் கிடையாது. உங்களோட அந்த ரெக்கார்டட் வீடியோவை நாங்க எத்தனை மணி நேரத்துக்குள்ள லாகின் பண்ணி பார்த்தாகணும் சார்? அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். 4 மாசத்துக்குள்ள நீங்க எப்ப வேணா எத்தனை தடவை வேணா பாத்துக்கலாம், உங்க கோர்ஸ் முடிகிற வரைக்கும். ஓகே சார், ஓகே சார். அது நாங்க இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். ஏஓ எக்ஸாம் அப்படின்னாக்க இப்போ ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ்டா இருந்தா, இப்போ நம்ம 4 மாசத்துக்கு பக்கத்திலேயே 5வது மாசம் ஏதாவது ஒரு எக்ஸாம் வருதுன்னா, குரூப் 1 இல்ல குரூப் 2 இல்ல ஏஓ, அந்த எக்ஸாம் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். பட் நாங்க சூன் அதை நான் பண்ணிடுவோம், நல்ல விதமா பண்ணி தரோம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்னொன்னு நிறைய பேர் கேட்டீங்க, சார் இடையில எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பண்ணா நீங்க எந்த காலேஜோ நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க.
ஒரு மாசம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் டைம் கொடுக்குறேன், நீங்க அதை படிச்சுக்கலாம். செமஸ்டர் டைம்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம போன அந்த கிளாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பா. லாஸ்ட் 2 questions ப்ளீஸ். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, ஒழுங்கா கேட்க முடியல. ஓகே, ஒருத்தர் வந்து டைப் பண்ணியிருக்காரு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி இங்கிலீஷ்ல எழுத கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல நீ எதுக்குப்பா எழுதுற, தமிழ்லயே எழுதலாம். உனக்கு அட்வான்டேஜ் அதுதான். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ்லயே எழுதலாம். இன்டர்வியூவும் உனக்கு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருப்பாரு, தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் அந்த பேனல்ல இருப்பாரு. ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூல அவங்க கேட்குற கொஸ்டினை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க, நீ அதை எழுதலாம். உனக்கு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழிப்பா, அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. தயவு செஞ்சு அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி போட்டுருங்க. தமிழ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சரியா? தமிழ்ல எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங்ல இருக்கவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்க எனக்கு செப்பரேட்டா ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அவங்க பேர்லாம் சொல்றேன். போய் நீங்க யூடியூப்ல பாருங்க அவங்க எப்படி படிச்சாங்கன்னு. தமிழ் தான் மெயின்ஸ், எல்லாமே தமிழ்ல தான், இன்டர்வியூ தமிழ்ல தான் அட்டன் பண்ணாங்க. ஓகே, தமிழ்ல எல்லாம் இப்ப வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்களா? யாருப்பா அந்த அறிவாளி, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. தமிழ்லாம் இப்போ வேல்யூ இல்லையா? ரியாக்ஷன் யாரோ ரியல்மின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. தமிழ்ல வேல்யூ இல்லைன்னு சொல்ற முதல் அப்படி ஒருத்தங்க இருந்தா எனக்கு வந்துட்டு அவையடக்கத்துடன் பேச முடியாத சில வார்த்தைகள் தான் எனக்கு வரும். அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் வேல்யூ இல்லைன்னு சொல்றவங்க இப்போ எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? அப்படிலாம் கிடையாதுப்பா, எல்லா எக்ஸாம் தமிழ்ல எழுதலாம். தமிழ் ஒரு நாளும் கைவிடாது. சார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த கிராஷ் கோர்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? கரெக்டா இருக்குமா? யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம சப்ஜெக்ட் மட்டும் சொல்றது இல்ல, நிறைய இன்டான்ஜிபிள்ஸ் சொல்றோம். இன்டான்ஜிபிள்ஸ்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத பெனிஃபிட்ஸ், நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா குரூப் 1 லெவலுக்கு நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ 60 to 70% குரூப் 1 சிலபஸ் யூபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னும் நம்ம ஒரு 2 monthsல யூபிஎஸ்சி கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். யூபிஎஸ்சிக்கும் வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நீங்க யூபிஎஸ்சி ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா இப்போ நீங்க ஜாயின் பண்ற ஃபீஸ் போக பாக்கி ஃபீஸ் கட்டினா போதும், 2 ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஓகே சார். ஓகேம்மா, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? லாஸ்ட் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் கொஸ்டின். சார் யூபிஎஸ்சில அக்ரியை வந்து ஆப்ஷனலா எடுக்கலாமா சார்? கண்டிப்பா, அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? கண்டிப்பா எடுக்கலாம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு அண்ணாமலை பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த வருஷம் லாக்டவுன் மட்டும் வரலைன்னா அண்ணாமலையில எங்களோட ஃபுல் ஃபிளெஜ்டு பேட்ச் போயிட்டு இருக்க வேண்டியது. பட் என்ன பண்றது, சிச்சுவேஷன். அக்ரி ஆப்ஷனல் 100% உங்களுக்கு செட் ஆகும். ஜிஎஸ் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் கேரண்டி. அக்ரிக்கு என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க, பெரிய பெரிய அக்ரி ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த 2 காம்பினேஷன் ஒன்னா சேர்ந்தா நீயும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரே வருஷம் தான், இல்ல மேக்ஸிமம் 2 years மேக்ஸிமம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடந்துட்டா கண்டிப்பா. ஓகே சார், ஷூர் சார். உங்க பேருமா? தேங்க்யூ சார். தரணி சார். தரணி, ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் இதான், இதோட லாஸ்ட். இனி ஒரு கொஸ்டின் கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின். எனிபடி? கமெண்ட்ல கூட சொல்லலாம் நீங்க. யாருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய என்னோட கிளாஸ் பற்றி நான் சொன்னேன், பொதுவான சப்ஜெக்ட்ஸ் பற்றி நான் சொன்னேன். தம்பி மியூட் பண்ணிக்கங்கப்பா, யாரு கேட்க முடியலப்பா, கிளாஸ் முடிய போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம்ப்பா. அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நான் இப்போ பர்சனலாக உங்களுக்கு கேட்கணுன்னு இருந்தால் நீங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். என்னோட நம்பர் 8248796879.
வாட்ஸ்அப் டெலிகிராம் ரெண்டுமே இந்த நம்பர்ல இருக்கு, நீங்க பண்ணலாம். ஓகே, உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். கோர்ஸ் சேர்றவங்களுக்கு மட்டும்தான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லைப்பா. உங்களால ஏதாவது சூழ்நிலையினால சேர முடியல தாராளமாக கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகே, பணம் அப்படின்றது ஒரு இதுதான், செய்யற வேலைக்கு உண்டான கூலி தான். ஓகே, இட் டசன்ட் டிஃபைன் ஹியூமன். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்த உங்களுக்கு நன்றிகள். நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாக்க நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சேனல்ஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், குட் லக். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் இங்க கேக்குதுமா, கசகசன்னு ஏதாவது தப்பா பேசிடாதீங்க. மியூட் பண்ணிட்டு கூட மைண்ட் வாய்ஸ் பேசுங்க. Thank you, sir. Thank you. Thank you all. Thank you.